வில்லியனூர் அருகே கார் மோதியதில் பைக்கில் சென்ற திருக்குனூர் சப் இன்ஸ்பெக்டர் படுகாயமடைந்த நிலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். திருக்குனூர் காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டராக பிரியா உள்ளார். இவர் நேற்று மாலை புதுச்சேரியிலிருந்து அரும்பார்த்தபுரம் புதிய பைபாஸ் சாலை வழியாக வில்லியனூர் பகுதி நோக்கி தனது ஸ்கூட்டியில் சென்றார். அப்போது வில்லியனூரிலிருந்து வீமணவெளி சாலையில் திரும்பிய கார் சப் இன்ஸ்பெக்டர் ஸ்கூட்டி மீது மோதியது. தூக்கி வீசப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் பிரியா கை எலும்பு முறிந்து தலை இடுப்பு பகுதியில் பலத்த காயமடைந்து மூச்சு பேச்சின்றி மயங்கி கிடந்தார். அந்த வழியாக சென்றவர்கள் அவரை மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுகுறித்து வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் தனியார் பள்ளியில் ரூபாய் 18 லட்சம் மதிப்பிலான நகைகளை திருடிய முதியவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து நகைகளையும் பறிமுதல் செய்தனர். புதுவை கருவாடிக்குப்பம் சண்முக நகரை சார்ந்தவர் லட்சுமி. இவர் எல்லைப்பிள்ளை சாவடி 100 அடி ரோட்டில் சிறப்பு பள்ளி நடத்தி வருகிறார். காலை 8:30 மணிக்கு பள்ளி திறந்துவிட்டு இரவு 8 மணிக்கு மூடுவது வழக்கம். கடந்த 23ஆம் தேதி இவர் தனது வீட்டில் இருந்து ரூபாய் 18 லட்சம் மதிப்பிலான தனது தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 1 லட்சம் ரொக்கத்தை எடுத்து வந்து பள்ளியின் மேஜை டிராவில் வைத்துள்ளார். கடந்த 12ஆம் தேதி வழக்கம் போல பள்ளியை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றார். மறுநாள் காலை பள்ளி திறக்க வந்தபோது பள்ளியின் கதவுகள் உடைக்கப்பட்டு அவர் வைத்திருந்த நகை பணம் காணாமல் போயிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து லட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சியை வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பள்ளியில் நகை மற்றும் பணத்தை திருடியது அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டான் தாலுகாவை சார்ந்த ரவிக்குமார் என்கின்ற ஓகிக்குமார் வயது 74 என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 13 சவரன் நகை, வெள்ளிப் பொருட்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். இவர் மீது தமிழகம் மற்றும் புதுவையில் திருட்டு வழக்குகள் இருப்பதும் ரெட்டியார்பாளையம் போலீசாரால் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அரசியல் நிகழ்வுகளுக்கு மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் முன் அனுமதி பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சட்டசபை தேர்தலை முன்னிட்டு மாதிரி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் எந்த ஒரு தனி நபரோ அரசியல் கட்சிகளோ வேட்பாளர்களோ செய்தித்தாள் மற்றும் மின்னணு ஊடகங்களில் விளம்பரங்கள் வெளியிடுதல், பொதுக்கூட்டம் நடத்துதல், வாகனங்களை பயன்படுத்தி பிரசாரம் செய்தல், பேரணிகள் நடத்துவது, அரசியல் நிகழ்வுகளுக்கு ஒலிபெருக்கி பயன்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளுக்கு மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் முன் அனுமதி பெறுவது அவசியமாகும். இதனையொட்டி பொதுமக்கள், வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் சிரமம் இல்லாமல் எளிதாக அனுமதி பெறுவதற்கு ஏதுவாக பல்வேறு துறை அதிகாரிகளை உள்ளடக்கிய அமைப்பு சாரம் திட்ட மற்றும் ஆராய்ச்சித்துறை வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பு ஒற்றை சாரா முறைகள் அரசியல் நிகழ்வுகளுக்கு அனுமதி அளித்து வருகிறது. ஆகவே பொதுக்கூட்டம், பிரசாரம், வாகன பிரசாரம், ஒலிபெருக்கி பயன்படுத்தி பிரசாரம் செய்தல், வீடியோ, வேன் பிரசாரம் செய்ய விரும்புவோர் முறையாக விண்ணப்பங்களை சமர்ப்பித்து முன் அனுமதி பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. வில்லியனூர் தனியார் திருமண நிலையத்தில் அப்பார் கேபிள் சொல்யூஷன் சம்பந்தமாக தனியார் மின் பணியாளர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோட்டைமேடு அருகே உள்ள ஆனந்தராஜா திருமண நிலையத்தில் அப்பார் கேபிள் சொல்யூஷன் சம்பந்தமாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அப்பார் கேபிள் சொல்யூஷன் நிறுவனத்தின் அசிஸ்டன்ட் மேனேஜர் சபரிநாதன் கலந்து கொண்டு அப்பார் ஒயர் கேபிளை அறிமுகம் செய்து வைத்து அதன் நன்மைகள் குறித்து மின் பணியாளர்களிடையே எடுத்துரைத்தார். தொடர்ந்து மின் பணியாளர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் பதிலளித்தார். நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி எலக்ட்ரீஷியன் அசோசியேஷன் வில்லியனூர் தொகுதியின் தலைவர் செம்மினேரி முன்னிலை வகித்தார். தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் எலக்ட்ரீஷியன் தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றனர். நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட எலக்ட்ரீஷியன்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் ஆலோசனைக் கூட்டத்தில் அப்பார் ஒயர் கேபிள் சம்பந்தமான கேள்விகளுக்கு சரியான பதிலளித்த 10 நபர்களுக்கு சிறப்பு பரிசும் அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சி நிறைவில் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மின் பணியாளர்களுக்கும் அன்பளிப்பு மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் 20 விஏஓக்களுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். புதுச்சேரி சட்டசபை தேர்தலையொட்டி அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இதற்கிடையில் இந்திய தேர்தல் ஆணையம் புதுச்சேரிக்கு வரும் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவித்துள்ளது. இதனால் தேர்தல் பணிக்காக அதிகாரிகள் சென்றுள்ளதால் தற்போது வருவாய்த்துறையில் உள்ள விஏஓ மற்றும் விஏஓ உதவியாளர் 20 பேர் இடமாற்றம் செய்து அவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை வில்லியனூர் வருவாய்த்துறை தாசில்தார் சந்தோஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகம் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
புதுச்சேரியில் தற்போது என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகின்றன. வருகின்ற சட்டப்பேரவைத் தேர்தலிலும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி தொடரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இரு கட்சிகளின் தலைவர்களிடையே கடந்த வாரம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்திற்கான உறுதிமொழியை வழங்க வேண்டும் உள்ளிட்ட முக்கிய நிபந்தனைகளை பாஜக தலைமைக்கு என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி முன்வைத்துள்ளார். இதனால் புதுச்சேரி தனியார் விடுதியில் இன்று காலை நடைபெறவிருந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை ரங்கசாமி புறக்கணித்துள்ளார். சுமார் 2 மணி நேரம் காத்திருந்த புதுச்சேரி பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான மன்சுக் மண்டாவியா புறப்பட்டு சென்றார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கும் சூழலில் நிபந்தனைகள் குறித்து முடிவெடுக்க பாஜகவிற்கு 24 மணி நேரம் ரங்கசாமி கெடு விடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்துடன் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் 9ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வில்லியனூர் அமமுக தலைமை கழக அலுவலகத்தில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் 9ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வில்லியனூர் அமமுக தலைமை கட்சியின் அலுவலகத்தில் கட்சி கொடியேற்றி கேக் வெட்டி இனிப்பு வழங்கி மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் மேற்கு மாநில தலைமை கழக அலுவலகத்தில் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ்.டி. சேகர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, துணை செயலாளர் பாட்சன், பொருளாளர் கணேசன், அம்மா பேரவை செயலாளர் ஆர்.கே. ராஜா, மருத்துவரணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன், சிறுபான்மை பிரிவு ஜான்சன், விவசாய அணி செயலாளர் ரவி, தொகுதியின் செயலாளர்கள் செந்தில் என்கின்ற குமாரவேல், காண்டிபன், ராமச்சந்திரன், மணபாலன், ரத்னகுமார், கலியமூர்த்தி, கோவிந்தன், ஜெயின்பால், பாலாஜி, கண்ணதாசன், திருஞானகுமரன், கோவிந்தராஜ், ராமலிங்கம், ரகு, ராமர் பாண்டி, நிஷா, பர்னத், எலிசபெத், விஜி, ரவி, சரவணன் உட்பட மாநில கழக அணியின் செயலாளர்கள், தொகுதியின் கழக செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு கூட்டத்தினர் சிறப்பித்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டி. ஆதவ் அர்ஜுனா திமுகவின் ஸ்லீப்பர் செல். ஆதவ் அர்ஜுனா என்பவர் திமுகவில் உதயநிதி ஸ்டாலினுக்கும் எதிராக அதே குடும்பத்தில் உள்ள சில நபர்களுக்காக வேலை செய்யும் ஒரு நபர். இவர் ஆரம்பத்திலிருந்தே சபரீசன் அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்து பிரசாந்த் கிஷோரை தமிழகத்திற்கு அழைத்து வருவது போன்ற ஸ்ட்ராட்டஜிக்களை செய்தவர். இவர்கள் இருவருக்கும் பெரிய குடும்பங்களை தன்வசப்படுத்துவதும் பேராசை உண்டு. இன்று ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்திற்கு டிவிகே சென்றிருப்பது ஒரு ஸ்லீப்பர் செல் வேலையை செய்வதற்காகத்தான் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறுகிறார். விஜய்க்கு எதிரான பிம்பம். விஜய் மது அருந்துபவர், எப்பொழுதும் போதையிலேயே இருப்பவர் என்ற ஒரு தவறான செய்தியை மக்களிடையே பரப்ப இவர்கள் முயல்கிறார்கள். சமீபத்தில் நல்லக்கண் ஐயா இவர்களின் இறுதி சடங்கிற்கு விஜய் வந்தபோது கூட அவர் மது வாடையுடன் வந்ததாக ஊடகங்கள் மூலமாக ஒரு செய்தியை பரப்ப திட்டமிட்டதாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் குறிப்பிடுகிறார். விமான நிலைய மதுபாட்டில் நாடகம். சமீபத்தில் ஒரு தனியார் விமான நிலையத்தில் ஆதவ் அர்ஜுனா மதுபாட்டலுடன் சிக்கியது ஒரு திட்டமிட்ட நாடகம். விமான நிலையத்தின் அந்த பகுதி மிகவும் பாதுகாப்பானது. அங்கு நடக்கும் சோதனைகள் வெளியே தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் இது எப்படி ஊடகங்களுக்கு தெரிந்தது? விஜயும் இதே போலத்தான் மது பாட்டில்களை எடுத்து செல்வார் என்ற பிம்பத்தை உருவாக்கவே ஆதவ் அர்ஜுனா இதை செய்துள்ளார் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் குற்றம் சாட்டுகிறார். ஊழல் மற்றும் நிதி விவகாரங்கள். திமுக ஆட்சிகள் மணல், ரியல் எஸ்டேட் மற்றும் டாக்ஸ்மாக் மூலமாக பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடப்பதாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒரு கணக்கை முன்வைக்கிறார். இந்த பணத்தை பயன்படுத்தி ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஜான் ஆரோக்கியஸ்வாமி போன்றவர்களை வைத்து விஜயின் கட்சியை தனிமைப்படுத்தவும் அதன் செல்வாக்கை சிதைக்கவும் திமுக தரப்பு திட்டமிடுவதாக அவர் கூறுகிறார். கட்சிகளை உடைக்கும் வேலை. ஆதவ் அர்ஜுனாவும் சபரீசன் அவர்களும் இணைந்துதான் அதிமுகவிலிருந்து செந்தில் பாலாஜியை பிரித்து திமுகவிற்கு கொண்டு வந்தனர். செந்தில் பாலாஜி ஒரு மிக சிறந்த ஊழல்வாதி என்றும் கரூரில் காவல்துறையினரை மீறி அராஜகம் செய்வதில் ஆதவ் அர்ஜுனாவிற்கு பங்கு உண்டு என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவிக்கிறார். விஜய்க்கு எச்சரிக்கை. ஆதவ் அர்ஜுனா ஒரு விஷக்கிருமி போன்றவர். அவர் எந்த ஒரு அமைப்பிற்குள் சென்றாலும் அதன் தலைவரையே காலி செய்துவிட்டு அந்த இடத்தை அடைய நினைப்பார். துரந்தர் திரைப்படத்தில் வருவது போல ஒரு தேசத்திற்குள் ஊடுருவி அதை சிதைக்கும் உளவாளி போல செயல்படுகிறார். விஜய் அவர்கள் இவரை தன் பக்கத்தில் வைத்திருப்பது ஒரு தற்கொலை முயற்சிக்கு சமம் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எச்சரிக்கிறார். புதுச்சேரி குழப்பங்கள். ஆதவ் அர்ஜுனா தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரியிலும் பல அரசியல் குழப்பங்களை உண்டாக்கி வருவதாகவும் இவரை போன்ற புற்றுநோய் செல்களை ஆரம்பத்திலேயே அகற்றாவிட்டால்
அது கட்சிக்கு ஆபத்தாக முடியும் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இந்த வீடியோவில் வலியுறுத்துகிறார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் வேட்புமனு வைத்து ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வீடுதோறும் பிரசாரத்தில் ஈடுபட்டார். காமராஜர் நகர் தொகுதியின் லெனின் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு நாகாத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு வேட்பு மனு வைத்து சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு பரிவட்டம் கட்டி கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பாரம்பரிய மரியாதை செலுத்தப்பட்டது. அப்பகுதி மக்கள் அவரை நேரில் சந்தித்து காமராஜர் தொகுதியில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீர் என நம்பிக்கை தெரிவித்து வாழ்த்துக்களை வழங்கினர். பின்னர் ஆலயத்தில் படைக்கப்பட்ட பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் விவிலியம் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் பிரபாகரன் மற்றும் சுரேஷ், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசேன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகி மாங்குடி தலைமையில் 50க்கும் மேற்பட்ட மகளிர் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். புதியதாக இணைந்தவர்களுக்கு கட்சியின் துண்டு அணிவித்து தலைவர் வாழ்த்தி வரவேற்றார். நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் குமார், சிங்காரவேலு, அண்ணாமலை, ரவிக்குமார், முருகன் ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் பகுதியில் உள்ள அருள்மிகு பெரியபாளையத்தம்மன் ஆலயத்திலும் தலைவர் சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களை வீடுதோறும் சந்தித்து தேர்தல் பிரசாரம் மேற்கொண்டார். இந்த நேரத்தில் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி இன்முகத்துடன் உற்சாகமாக வரவேற்று ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் ஸ்ரீ முத்துவிநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ நாகமுத்து தேவஸ்தானம் ஆலயம் ஆகிய கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு பாரம்பரிய முறைகள் பரிவட்டம் கட்டி சுவாமி மாலை அணிவித்து கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக கௌரவம் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதி குடியிருப்பு நலச்சங்க நிர்வாகிகளை தலைவர் அவர்கள் நேரில் சந்தித்து மக்களின் தேவைகள் மற்றும் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி, பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், துரைசுவாமி, பாபு, பிரபாகரன், மாநில செயலாளர் ரவி, தொண்டரணி மாநில தலைவர் மதன், சுகுமார், ரவி, சுவாமிநாதன், கோபி, முருகானந்தம், அஜய், வரதராஜன், வினோத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சாரம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய சிறப்பு பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் ஸ்ரீ முத்து விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ நாகமுத்து தேவஸ்தானம் ஆகிய கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு பாரம்பரிய முறைகள் பரிவட்டம் கட்டி சுவாமியின் மாலை அணிவித்து கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக கௌரவம் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதி குடியிருப்பு நலச்சங்க நிர்வாகிகளை தலைவர் அவர்கள் நேரில் சந்தித்து மக்களின் தேவைகள் மற்றும் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி, பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், துரைசாமி, பாபு, பிரபாகரன், மாநில செயலாளர் ரவி, ராஜன், ராம், தொண்டரணி மாநில தலைவர் மதன், சுகுமார், ரவி, சுவாமிநாதன், கோபி, முருகானந்தம், அஜய், வரதராஜன், வினோத் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான வாசகங்கள் அடங்கிய பால் பாக்கெட்டுகளை மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரெட்டி வெளியிட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் 100% வாக்குப்பதிவை காரைக்கால் மாவட்டத்தில் உறுதி செய்யும் வகையில் காரைக்கால் மாவட்ட மக்களிடையே விநியோகம் செய்யப்படும் பால் பாக்கெட்டுகளில் வாக்காளர் தேர்தல் விழிப்புணர்வு குறித்து வாசகங்கள் கொண்ட ரப்பர் ஸ்டாம்ப் சீல் வைத்து மக்களிடையே விநியோகம் செய்யும் நடைமுறையினை ஆட்சியர் இஷிதா ரெட்டி இன்று துவக்கி வைத்தார். காரைக்கால் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலமாக நாள் ஒன்றிற்கு சுமார் 30,000 பால் பாக்கெட்டுகளில் விழிப்புணர்வு வாசகங்கள் சீல் வைக்கப்பட்டு மக்களிடம் விநியோகிக்கப்பட உள்ளதாகவும், 1 மாத காலம் இந்த வாசகங்கள் அடங்கிய பால் பாக்கெட்டுகள் மாவட்டம் முழுவதும் விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பால் பாக்கெட்டுகளில் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சிடப்பட்டு விநியோகிக்கும் முறை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. காரைக்கால் ஊழியப்பத்து கோவில் விவகாரம் தொடர்பாக சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட ஊழியப்பத்து ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய ஆண்டு திருவிழாவில்
கடந்த ஆண்டு மற்றொரு சமூகத்தினர் வசிக்கும் பகுதி வழியாக சுவாமி சென்று வர அனுமதிக்காத நிலையில் அப்போது இருந்த துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் பொது வழியில் சாமி செல்ல எந்த தடையும் இல்லை என்றும் சாமியுடன் 10 நபர்கள் மட்டும் சென்று வரலாம் என்றும் உத்தரவிட்டார். இந்நிலையில் கடந்த ஆண்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஆண்டு திருவிழாவின் வீதி உலா நிகழ்ச்சியில் அனுமதிக்கப்பட்ட நபர்களை மீறி அதிகமானோர் சுவாமியுடன் வருவதாகவும் இதனால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து இன்று காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியரை சந்தித்து ஊழியப்பத்து மக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சம்பவம் குறித்து எடுத்துரைத்தனர். இதில் உரிய முடிவு எட்டப்படாத நிலையில் சுதந்திரம் அடைந்து எத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையிலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்றும் இதனை கண்டிக்கும் வகையில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை காரைக்கால் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி புறக்கணிக்க உள்ளதாகவும் கட்சியினர் மாநில அரசியல் குழு செயலாளர் அரசு வணங்காமுடி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யும் முறை தங்களது போராட்டம் ஓயாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2050ற்குள் புதுமையான புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் வீடு வீடாக வாக்கு சேகரித்தார் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். 2050ஆம் ஆண்டிற்குள் புதுமையான புதுச்சேரியை உருவாக்கும் என்ற இலக்குடன் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான முத்தான 10 திட்டங்களை முன்வைத்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம், அன்னை இந்திரா நகர், விஷ்ணு நகர், ராஜீவ்காந்தி நகர், வாஞ்சிநாதன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். காமராஜர் நகர் தொகுதியில் தீவிர பிரசாரம் மேற்கொண்டு வரும் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். மகளிர் மலர் தூவி அவரை வரவேற்று ஆதரவை வெளிப்படுத்தினர். அப்போது உங்களை பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று பொதுமக்கள் உறுதியளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர் சுரேஷ், பரப்புரை செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, தொண்டரணி தலைவர் மதன், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசேன், விஷ்ணு, மூத்த உறுப்பினர்கள் பாலு, மாங்குடி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். தேர்தல் பிரசாரத்திற்காக பிரதமர் மோடி புதுச்சேரி வரவுள்ளதாக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் மோடி விரைவில் புதுச்சேரிக்கு தேர்தல் பிரசாரத்திற்கு வரவுள்ளார். அதற்கான தேதி இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதியாகவில்லை. தேர்தல் தேதி இவ்வளவு விரைவில் அறிவிக்கப்படும் என்று தாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இருப்பினும் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளோம். ஓரிரு நாளில் பாஜகவின் தேர்தல் அறிக்கை தயாராகிவிடும். தற்போதைய நிலவரப்படி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி முறையே 16, 14 என்ற தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் எந்த தொகுதியில் யார் போட்டியிடுவார்கள் என்பதை கட்சி தலைமை இறுதி முடிவு செய்யும் என்றார். புதுச்சேரியில் 30 தொகுதிகளில் தனித்து போட்டியிட பாமக முடிவு செய்துள்ளது. புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தில் நேற்றிரவு நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்கள் வடிவேலு, மதியழகன், கோபி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நிர்வாகிகள், தமிழகத்தில் தேஜா கூட்டணியுடன் பாமக போட்டியிட்டாலும் புதுச்சேரியில் உள்ள கூட்டணி தலைவர்கள் தங்களை மதிக்கவில்லை. கூட்டணி கட்சி தலைவரும் முதல்வருமான ரங்கசாமி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று 4 முறை சந்தித்துள்ளோம். புதுச்சேரியில் 5 இடங்கள் கேட்டோம். ஆனால் கூட்டணி குறித்து அவர் எந்த முடிவும் பேசாமல் தங்களை புறக்கணித்துள்ளார். அதேபோன்று பாஜக தலைவர் ராமலிங்கத்தை 3 முறை சந்தித்து பேசினோம். அவரும் கட்சி மேலிடத்தை கேட்டு சொல்வதாக கூறினார். புதுச்சேரி பாஜக பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாவை சந்தித்தோம். அவரும் எந்த பதிலும் தெரிவிக்கவில்லை. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் பாமக ஆதரவோடு என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ஆனால் தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கூட்டணி தலைமை எந்த முடிவையும் தெரிவிக்கவில்லை. எனவே புதுச்சேரியில் 30 தொகுதியிலும் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளோம். இதுகுறித்து அன்புமணிக்கு தெரிவித்து அவர் எடுக்கும் முடிவை நாங்கள் ஏற்பது என கூட்டத்தில் முடிவு செய்துள்ளோம் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் செயற்குழு கூட்டம் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் செயற்குழு கூட்டம் மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் பரந்தாமன் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் முனைவர் ராமதாஸ் கட்சியின் முன்னுள்ள சவால்கள் மற்றும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தெளிவாக எடுத்துரைத்தார். தொடர்ந்து கட்சியின் மகளிரணி, இளைஞரணி, மீனவரணி ஆகியவற்றின் நிர்வாகிகள் அறிமுகப்படுத்தப்பட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் துணைத் தலைவர் நித்யானந்தம், மாநில செயலாளர் பரந்தாமன், காரைக்கால் மாவட்ட செயலாளர் முனுசுவாமி,
இணை செயலாளர் இளங்கோவன் உட்பட கட்சியின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். சுல்தான்பேட்டையில் திமுக சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, இந்திய கூட்டணி கட்சியின் தலைவர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி மாநில திமுக சார்பில் சுல்தான்பேட்டையில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் இந்திய கூட்டணி கட்சியின் தலைவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் ஆண்டுதோறும் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை நடத்துவது வழக்கம். அதன்படி நேற்று மாலை வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை முகமதியா மஹாலில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமை தாங்கினார். சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளர் முகமது ஹாலித் வரவேற்றார். சுல்தான்பேட்டை அல் மதீனா பள்ளிவாசல் இமாம் முகமது மூசா ரமலான் மாதத்தை பற்றி சிறப்புரையாற்ற புதுச்சேரி அரசு டவன் காஜி ஜிவோதீன் மற்றும் ஜமாத்துல் உலமா சபை நிர்வாகி முபாரக் ஆகியோர் பிரார்த்தனை செய்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து நோன்பு திறந்தனர். இப்தார் விருந்து நிகழ்ச்சியில் திமுக அவைத் தலைவர் SP சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி, செந்தில்குமார், சம்பத், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சலீம், மனிதநேய மக்கள் கட்சி சஹாபுதீன், VCK இஸ்லாமிய ஜனநாயக பேரவை பக்ருதீன், IUML அமானுல்லா, STPI ஃபாரூக், திமுக துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மூர்த்தி, லோகையன், பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்வநாதன், தர்மராஜ், தொகுதியின் செயலாளர்கள் மணிகண்டன், வடிவேல் ராஜா, தொகுதியின் துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், அணியின் அமைப்பாளர் சீனு, மோகன்தாஸ், குலசேகரன், ரமணன், தோமுசா தலைவர் அங்காளன், ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர்கள் காளி, வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் சரவணன், துணைத் தலைவர் கதிரவன், அவைத்தலைவர் ஜலால், திலகர், கார்த்திகேயன், பாலா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், பள்ளிவாசல் புத்தவள்ளிகள், சமூக அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழ் வழி கல்வியை கட்டாயமாக்க வலியுறுத்தி ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் தமிழ் வழி கல்வியை கட்டாயப்படுத்த கோரி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. 2026-27 கல்வி ஆண்டிலிருந்து தமிழ் வழி கல்வியை அமல்படுத்த வேண்டும், கல்வி வாணிகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த பேரணி புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் மாளிகை நோக்கி சென்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் தாய்மொழி தமிழை பாதுகாக்க வேண்டும், தாய்மொழி வழி கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தினர். பேரணியின் முடிவில் அரசிற்கு கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. தமிழால் ஒன்றிணைவோம், தாய்மொழி தமிழை பாதுகாப்போம் என்ற முழக்கங்களும் எழுப்பப்பட்டன. கோணிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கிலிருந்து காட்டிரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று மாலை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திரிவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருப்புர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணேஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீமணவிலி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாரதனைகளும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் அபிஷேகத்தில் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு கலாசபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பிரதோஷ விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் கோ பூஜை நடைபெற்றது. இதில் பசு மற்றும் கன்றுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து பிரதோஷ நாயக்கர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஓதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தராலயத்தில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. முருங்கப்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தராலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாரதனை நடைபெற்றது.
இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் ஒதியப்பட்டை சார்ந்த அஞ்சா போர்வேல் குடும்பத்தினர், சுந்தரம் குடும்பத்தினர்கள் செய்திருந்தனர்.